நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். பிரியாணி சாப்பிடுவது குற்றம் கிடையாது, பிணை மறுப்பு. கங்கையில் பிரியாணி சாப்பிட்டவர்களுக்கு வாரணாசி நீதிமன்றம் பிணை மறுத்திருக்கிறது. கைது செய்ததே முதலில் சரியல்ல, ஏனெனில் பிரியாணி சாப்பிடுவது குற்றம் கிடையாது. மேலும் நீதித்துறையின் அடிப்படை விதியாக இருக்கும் பிணைக்கே முன்னுரிமை என்பதும் இந்த வழக்கில் கடைபிடிக்கவில்லை. குற்றவியல் சட்டங்கள் உணவு உண்பதற்கும் தண்டனை கொடுக்க தொடங்கிவிட்டால் நீதி மீதான நம்பகத்தன்மை குறைந்துவிடும் என ஊடகவியலாளர் ராஜ்தீப் சர்தேசாய் கூற்று. PNG குழாய் வழி இயற்கை எரிவாயு கிடைக்கும் சாத்தியமான பகுதிகளில் நுகர்வோர்கள் அந்த வசதிக்கு மாற வேண்டும். இல்லையெனில் அவர்களுக்கான வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்படும் என மத்திய அரசு உத்தரவு. ஹார்மோஸ் ஜலசந்தி திறப்பு, ஏவுகணை தயாரிப்பு நிறுத்தம். அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டம் அறிவிப்பிற்கு ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை அமைதி பேச்சிற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டத்திற்கு பதிலாக ஈரான் சில கடுமையான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது. ஏப்ரல் 23 நடக்க இருக்கும் தேர்தலுக்கு பணிபுரியும் பறக்கும் படையினர் கைப்பற்றும் தொகை 50,000க்கும் மேல் கொண்டு செல்லும் பணம் மருத்துவ செலவுக்கான பணம் என்றால் வாட்ஸ்அப் ஆதாரம் காட்டினால் போதும் என தலைமை அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ரோட்டில் ஓரத்தில் உள்ள மைல் கல்லில் எழுதப்படும் ஊர்களின் பெயர்களில் எழுத்து பிழையுடன் நிறைய இடங்களில் உள்ளது. இதை மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இவைகளை சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கை. ராஜஸ்தான் கோகுண்ட நகரில் சமையல் கேஸ் சிலிண்டருக்குள் தண்ணீரை நிரப்பி விநியோகம் செய்ததால் மக்கள் அதிர்ச்சி. புகாரின் பேரில் இந்த மோசடி செய்தவர்கள் மீது போலீசார் விசாரணை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.